விருந்தும் மருந்தும் 3 நாள். இந்த பழமொழியை நாம் எல்லோருமே கேட்டிருப்போம். முன்னோர்கள் எதற்காக இவ்வாறு கூறினார்கள்? இதற்கான ஒரு சில விளக்கங்களை இப்பதிவில் பார்க்கலாம். உறவினர், நண்பர், மிக மிக நெருங்கிய உறவினர் என யார் வீட்டிற்கும் நாம் விருந்தோம்பலுக்கு சென்றால் 3 நாட்களுக்கு மேல் தங்கினால் நமக்கு மரியாதை இருக்காது என்று அப்போதே நம் முன்னோர்கள் கூறிவிட்டார்கள். அதைப்போல உடல்நிலை சரியில்லை என்றால் அந்த நாட்களில் வீட்டிலேயே பாட்டி வைத்தியம் முறையை தான் கையாண்டார்கள். வீட்டிலேயே இருக்கும் மூலிகை பொருட்களையும், மிளகு, சீரகம், இஞ்சி, மஞ்சள் போன்ற பொருட்களையும் உடல்நிலையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு உகந்தவாறு சேர்த்து மருந்துகளை தயாரித்து 3 நாட்களுக்கு 3 வேளை வீதம் என கொடுப்பார்கள். பாதிக்கப்பட்டவரின் உடல்நிலை 3 நாட்களில் நன்றாக குணமாகிவிடும். அப்படி ஒருவேளை 3 நாள் ஆகியும் சரியாகவில்லை என்றால் தான் மருத்துவரை நாடுவார்கள். முக்கால்வாசி பேருக்கு 3 நாட்களிலேயே குணமாகிவிடும். ஆகவேதான் விருந்தும் மருந்தும் 3 நாள் என்று கூறினார்கள். இன்னொரு விளக்கத்தில் சித்த மருத்துவர்களின் கருத்துப்படி ஞாயிறு, செவ்வாய், வியாழன் இவை 3 சூரிய நாட்கள். திங்கள், புதன், வெள்ளி இவை 3 சந்திர நாட்கள். சந்திர நாட்களில் விருந்தும் சூரிய நாட்களில் மருந்தும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சித்த மருத்துவர்கள் வலியுறுத்தினர். சந்திர நாட்களில் விருந்துண்டால் ஜீரணமாவது எளிது. அதை போல மருந்து உட்கொள்பவர்கள் சூரியன் நாட்களாகிய ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன் இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் மருந்தை எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கலாம் என்பதே அவர்களின் கருத்தாக இருந்தது. இதைத்தான் விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு என்று கூறினார்கள்.